காங்கிரஸ் கட்சியின் புதிய மாநில தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி தேர்தல் முடிவுக்கு அப்புறமாவே தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியான பிறகு அப்போதைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணியை அறிவித்துவிட்டு தேர்தல் முடிந்த பிறகு என்னுடைய மாநில தலைவர் பதவியை நான் ராஜினாமா செஞ்சிருவேன் என்று அறிவித்தார். தேர்தல் முடிவில் அவர் போட்டியிட்ட ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதன் பிறகு அவர் சொல்லும்போது மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவரா இருக்கிறதுனால எங்களுடைய எம்எல்ஏவாக எங்களுக்கு நீங்க நேரம் செலவழிக்க மாட்டேன்றீங்க, அதனால நீங்க மாநில தலைவரா இருக்க வேண்டாம் அப்படின்னு என் தொகுதி மக்கள் சொன்னாங்க. இப்பதான் நான் வெற்றி பெறவே இல்லையே, அதனால இந்த முடிவை டெல்லியிடம் விட்டு விடுகிறேன் அப்படின்ட்டு செல்வ பெருந்தகை ஒரு சமாளிப்பு பேட்டி கொடுத்தார். இந்த நிலையில் இந்த வாரம் ஜூன் 18ஆம் தேதி செல்வ பெருந்தகையின் மகள் மணவிழா நடக்கிறது. அந்த மணவிழா முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை விடுவிக்கப்படலாம் என்றும் அவருக்கு பதிலாக 51 வயதான மாணிக் தாக்கூர், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியின் புதிய மாநில தலைவராக நியமிக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். இதுக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிவுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்ட முக்கியமான பதிலடிகள், முக்கியமான கருத்துக்களை செல்வ பெருந்தகை விட அதிகமாக வெளிப்படுத்தி வருபவர் மாணிக் தாக்கூர் தான். அவர் தான் எதுக்கெடுத்தாலும் காங்கிரஸ் சார்பாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய ஆதரவாளர்களிடம் சொல்லி காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்குரிய செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்கான என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்பது பற்றி மாணிக் தாக்கூர் அதிகாரப்பூர்வமற்ற ஒரு ஆலோசனையை தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக நடத்தி வருகிறார் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் புதிய மாநில தலைவராக மாணிக் தாக்கூர் நியமிக்கப்படலாம் என்பதுதான் சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து கிடைக்கிற தகவல் அல்ல, டெல்லியில் இருந்து கிடைக்கிற தகவல்.